வந்தபோது மண்டபத்தை நோக்கி போகிறார்கள் என்று காவல்துறையே ஒரு கற்பனையை செய்து கொண்டு அவர்களை மடக்கி பிடித்து காவல்துறையின் வண்டியில் ஏற்றி அமர வைத்திருக்கிறார்கள். தயாராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அடுத்த சில நொடிகளில் அங்கே குவிந்து காவல்துறையினரின் முன்னிலையிலேயே அவர்களை தாக்கினார்கள். காவல்துறையின் வண்டியின் கண்ணாடியை நொறுக்கினார்கள். விடுதலை சிறுத்தைகளின் கொடியை கிழித்து அவமதித்தார்கள். எனக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினார்கள். இவ்வளவையும் காவல்துறை அமைதியாக வேடிக்கை பார்த்தது. அவர்களை அப்புறப்படுத்தவோ வண்டியில் ஏற்றிய தோழர்களை காப்பாற்றும் வகையில் உடனடியாக அந்த வண்டியை அந்த இடத்திலிருந்து நகர்த்தவோ முயற்சிக்கவில்லை. ஏறத்தாழ 5 நிமிடங்களுக்கு மேலாக அந்த வண்டியை அங்கேயே நிறுத்தி வைத்திருக்கிறது காவல்துறை. வண்டிக்குள்ளே அமர்ந்திருந்தவர்கள் மீது அவர்கள் முருட்டுக்கட்டைகளால் குத்துகிறார்கள், சட்டையை பிடித்து கிழிக்கிறார்கள், முகத்திலே குத்தி காயப்படுத்துகிறார்கள். காவல்துறையினர் அந்த வன்முறை கும்பலை அப்புறப்படுத்துவதற்கு குறைந்தபட்ச முனைப்பை கூட காட்டவில்லை. ஆகவே இவர்கள் ஆளும் கட்சி அதிமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா அல்லது பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா என்கிற ஐயத்தை அந்த காட்சி நமக்கு எழுப்புகிறது. அதேபோல அடுத்த 2 நாட்களில் மயிலாடுதுறையில் திருமதி தமிழிசை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகிறார் என்பதை அறிந்து தமது கண்டனத்தை அறவழியில் காட்ட வேண்டும், எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இயக்க தோழர்கள் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கிறார்கள். அங்கே செல்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 4 தோழர்கள் வந்து கொண்டிருந்த போது அவர்கள் வந்த வழியிலேயே தமிழிசை அவர்களோடு வந்த வாகனங்களும் வந்து கொண்டிருந்தன. உடனே காவல்துறையினர் அவர்கள் கருப்பு கொடி காட்ட வந்தார்கள் என்று மடக்கி பிடித்துக் கொள்ள வண்டியிலே ஏற்றி அமர வைக்க கரூரில் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல பாஜகவினர் காவல்துறையின் முன்னிலையிலேயே போலீசார் பிடித்து கொண்ட இயக்க தோழர்களை, வண்டியில் அமர வைத்து கொண்ட அந்த இயக்க தோழர்களை தாக்கினார். காவல்துறையின் முன்னிலையிலேயே வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டார். இந்த 2 சம்பவங்களும் ஊடகங்களில் ஒளிபரப்பாயின. இதிலிருந்து யார் வன்முறையாளர்கள், யார் சமூக அமைதியை சீர்குலைக்கிறவர்கள் என்பதை நாட்டு மக்கள் ஊடகங்களின் வாயிலாக பார்த்தார்கள். காவல்துறை யார் கட்டுப்பாட்டிலே இயங்குகிறது என்பதையும் இந்த 2 சம்பவங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிற நேரத்திலேயே இவ்வளவு வன்முறை வெறியாட்டத்தை கையிலெடுப்பவர்கள் தமிழகத்தில் ஒரு சக்தியாக வளர்ந்து விட்டால், ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலையை எட்டிவிட்டால், அல்லது ஒருவேளை ஆட்சியையே கைப்பற்றிவிட்டால் தமிழ்நாடு என்ன ஆகும், சமூக நீதி என்ன ஆகும், சமூக அமைதி என்னாகும் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எனவே சாதிய மதவாத சக்திகள் இங்கே வலுப்பெற்றுவிடக்கூடாது, அவர்கள் காலூன்றிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து போராடி கொண்டிருக்கிறோம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதற்கு காரணம். அவர்களுக்கு பிடிக்காத இடதுசாரிகளோடு நாங்கள் இணைந்து நிற்கிறோம், அவர்கள் வெறுக்கிற இஸ்லாமியர்களோடு நாங்கள் களத்தில் கைகோர்த்து நிற்கிறோம், கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், திராவிடர் கழகம் உள்ளிட்ட நாத்திக சிந்தனையாளர்களோடு நாங்கள் உறவாடுகிறோம். இவையெல்லாம் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு கடுப்பை ஏற்படுத்துகின்றன, எரிச்சலை ஊட்டுகின்றன. எனவே தனிப்பட்ட முறையில் என் மீது காட்டமான அநாகரிகமான விமர்சனங்களை செய்கிறார். அந்த விமர்சனங்களை நாங்கள் பொருட்படுத்தவில்லை என்றாலும் எங்களுக்கு எதிரான அவதூறு பரப்புவது கண்டனத்திற்குரியது என்பதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். அதுவும் அறவழி. ஆர்ப்பாட்டம் என்பது
அறவழி போராட்டம் தான். கருப்பு கொடி காட்டுவதும் கூட சட்டப்பூர்வமானது இல்லை என்றாலும் அதுவும் ஒரு வகையான அறவழி போராட்டம் தான். ஆனால் இதற்கே அவர்கள் சகித்துக் கொள்ள முடியாமல் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் ஈடுபட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வன்முறை செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், திருமாவளவனே அப்படித்தான் என்று அவர்கள் போகிற போக்கிலே அவதூறு பரப்புவது வன்மையான கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை மட்டும் கிழித்தெறியவில்லை, அவமதிக்கவில்லை. 2-3 நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தின் முன்னால் அவர்கள் வாசலுக்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடியை அவமதித்தது மட்டுமில்லாமல் அதை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார். இது எந்த வகையிலே ஏற்புடையதாக இருக்க முடியும்? இதைவிட ஒரு வன்முறை வேறு என்னவாக இருக்க முடியும்? ஆக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி அதிமுகவா பாரதிய ஜனதா கட்சியா? தமிழ்நாட்டில் காவல்துறை அதிமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சென்னை அலுவலகத்தில் மட்டுமல்ல, டெல்லி அலுவலகத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் அமித்ஷாவே ஒரு நாள் அந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி சிபிஎம் கட்சி அலுவலகத்திலேயே நடத்தியிருக்கிறார். தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. ஆக அமித்ஷாவே இன்னொரு கட்சி தலைவரின் இன்னொரு கட்சி அலுவலகத்தின் வாசலில் போய் தலைமை தாங்கி போராடுகிறார் என்பதால் தான் அவருடைய மாணவர் அமைப்பினரும் சென்னையிலே சிபிஎம் கட்சியின் அலுவலகத்தின் முன்னால் அவர்களின் கொடியை கிழித்து தீ வைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக எல்லா அத்துமீறல்களையும் செய்வது மதவாத சக்திகள் தான். திரு எச். ராஜா அவர்கள் எல்லாம் ஓய்ந்து பிரச்சனை ஓய்ந்து ஒரு அமைதியை எட்டுகிற நேரத்தில் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எழுதுகிறார், விடுதலை சிறுத்தைகள் என்றால் கட்ட பஞ்சாயத்து, வன்முறை, ரவுடித்தனம் என்று எழுதுகிறார். தமிழிசையை பற்றி மட்டுமே எல்லோரும் பேசுகிறார்கள், தன்னை பற்றி யாரும் பேசவில்லை என்ற ஏக்கம் அவருக்கு வந்திருக்குமோ தெரியவில்லை. ஆகவே தன் பக்கம் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்கிற ஒரு அற்ப ஆசை அவருக்கு வந்து தனது ட்விட்டர் பக்கத்திலே விடுதலை சிறுத்தைகளை அவமதிக்கும் வகையில், அவதூறு பரப்பும் வகையில் தனது கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். எச். ராஜா அவர்களும் திருமதி தமிழிசை அவர்களும் ஊடகவியலாளர்கள் மத்தியிலே பேசுவதை பார்க்கிற போது, அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் விடையளிப்பதை பார்க்கிற போது, இவர்கள் உண்மையிலேயே RSS இயக்க தொண்டர்கள் தானா, RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள் தானா, இதுதான் RSS இயக்கம் அவர்களுக்கு கற்றுத்தருகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. அதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த RSS பயிற்சி பெற்ற தொண்டர்களான இள கணேசன் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எந்த சூழலிலும் நிதானத்தை இழந்து பதில் சொன்னதில்லை. அவர்களும் எதிர்மறை கருத்துக்களை சொல்வதுண்டு, ஆனால் எவரையும் காயப்படுத்தும் வகையில் சொன்னதில்லை. எச். ராஜாவும் தமிழிசை அவர்களும் தாங்களே எஜமானர்கள் என்பதைப் போல, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் என்பதைப் போல அவர்கள் பேசுவது, கடுமையாக மற்றவர்களை விமர்சனம் செய்வது, காயப்படுத்துவது என்பதையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் இருவரும் உள்ளபடியே RSS தொண்டர்கள் தானா என்கிற சந்தேகமும் எழுகிறது. அல்லது RSS இயக்கம் உண்மையிலேயே ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறதா, நல்ல அணுகுமுறைகளை கற்றுத்தருகிறதா என்கிற சந்தேகத்தையும் எழுப்புகிறது. ஆக தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளும் சாதியவாத சக்திகளும் தலை தூக்குவதற்கு, காலூன்றுவதற்கு, வேரூன்றுவதற்கு பெரும்பாடுபடுகிறார்கள். அதற்கு தமிழகம் இடம் தராது, இடம் தர அனுமதிக்க மாட்டோம். ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இந்த சாதிய மதவாத சக்திகளை முறியடிப்பதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது.
இன்றைக்கு கரூரில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டெல்டா மாவட்டங்களை சார்ந்த 10 மாவட்டங்கள் பங்கேற்கும் என்று நான் அறிவித்தேன். இதுவும் காவல்துறை, இதற்கும் காவல்துறை நெருக்கடியை தந்தது. இதுவரையில் இல்லாத ஒரு அதிசயமான ஒரு நெருக்கடி. ஒரு இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என்றால் பக்கத்தில் உள்ள பல மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வந்து பங்கேற்பது என்பது வழக்கமான நடைமுறை. ஒரு இடத்திலே மாநாடு நடக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வந்து பங்கேற்பது வழக்கத்தில் உள்ள நடைமுறை. ஆனால் கரூரிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திற்கு டெல்டா மாவட்டங்களை சார்ந்த அனைத்து மாவட்ட தோழர்களும் வரக்கூடாது என்பது என்ன அணுகுமுறை என்று தெரியவில்லை. இந்த நிலையிலே நாங்கள் தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு நவம்பர் 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று, மயிலாடுதுறை நடத்துவது என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். ஆகவே தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கரூரில் பங்கேற்கவில்லை. நவம்பர் 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் இதே பிரச்சனையை மையப்படுத்தி ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதில் நானும் பங்கேற்கிறேன். கடலூர் மாவட்ட தோழர்கள் இன்றைக்கு கடலூரிலேயே ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார்கள். ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் மட்டும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனிநபர் விமர்சனங்கள் கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் தனிநபர் தாக்குதல்கள் கூடவே கூடாது என்று விடுதலை சிறுத்தைகளுக்கும் தோழமை கட்சி தோழர்களுக்கும் நான் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் மீண்டும் இதன் மூலம் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடந்த அவர்களின் கட்சி கொடி தீ வைப்பு சம்பவத்தையும் கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் மீது நடத்திய தாக்குதல் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை கிழித்தல் போன்ற நடவடிக்கைகளையும் கண்டிக்கிறோம். அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நவம்பர் 8ஆம் தேதி தேசிய பொருளாதார பேரிடர் நாளாக விடுதலை சிறுத்தைகள் அறிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி திடீரென்று நமது பிரதமர் மோடி அவர்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தது ஒரு பெரிய பொருளாதார புரட்சி என்று வர்ணித்தார்கள்.